இந்த பிளானெட்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 ட்ரில்லியன் நெட்வொர்த்தை இது வரைக்கும் யாருமே அவைல் பண்ணதே இல்லை. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இலான் மஸ்க் அந்த சாதனை பண்ணியிருக்காருங்க. இந்திய ரூபாய் மதிப்பில் சொல்கிறதா இருந்தால் 100 லட்சம் கோடி ரூபாவுக்கு சொந்தக்காரர் இப்போ எலான் மஸ்க்கு. தலை சுற்றுதில் சைபர் எவ்வளோ வர போட்டே போங்க நீங்களே, அவ்வளோ தலை சுத்தம். இதோட நெட்வொர்க் இருக்குது பார்த்தீங்களா, இது ஆக்சுவலாக $1 ட்ரில்லியன் நிற்கலப்பா, 1.3 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க ஃபோர்ப்ஸு. எந்த அளவுக்கு சொத்து அப்படியே மலைக்க வைக்கிறதுல மக்கள் ஒரு விஷயம் குழம்பிடாதீங்க. பல பேர் நினச்சிட்டு இருக்கிறது நெட்வொர்க் அப்படின்னா ஏதோ லிக்விடிட்டாக இருக்குது, அவங்ககிட்ட கேஷ் இருக்குல்ல, அதுதான் நெட்வொர்க் நினச்சிட்டு இருக்கீங்க. அவங்களோட அசட்ஸ் மட்டும் தான் நெட்வொர்க் நினச்சிட்டு இருக்கீங்க. எல்லாம் சேர்ந்து கூடவே மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மேட்ரு ஒன்று இருக்குது. இது கூடவே அவரோட ஷேர்ஸ் இருக்குது பாருங்கள், அவர் ரன் பண்ணுற பிஸ்னஸோட கம்பெனிஸ் பேஸ் பண்ண ஷேர்ஸ் நிறைய பேர் வாங்கியிருப்பாங்களே, அதையெல்லாம் அக்குமுலேட் பண்ணி தான் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 100 லட்சம் கோடி ரூபாய் அப்படின்றது பணமாக கையில் இருக்காது, அதை மைண்ட் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இந்த பிளானெட்லேயே ஒரு பெரிய சாதனையை மஸ்க் படைச்சிருக்காப்லையா, இதை வச்சு இவ்வளோ பணத்தை வச்சு என்னென்னலாம் அவரால் பண்ண முடியும்? இதை நான் சொல்கிறேன், இதை கேட்க கேட்க என்ன ப்ரோ இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்களே குழம்புவீங்க. நீங்களே ஒரு கட்டத்தில் க்யூரியஸ் ஆவீங்க, எவ்வளோ காசா அப்படின்ட்டு. சும்மா யோசிச்சு பாருங்களேன், அந்த 100 லட்சம் கோடி ரூபாய் அப்படியே பணமாக அச்சடித்து கையில் இருக்குது அப்படின்னா எவ்வளோ பெருசு சூழ்ந்துருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக 20 நாடுகள் மட்டுமே தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எக்கனாமியில் $1 ட்ரில்லியன் தாண்டியிருக்காங்க. 20 நாடுகள் மட்டுமே. இதில் இந்தியாவோட எக்கானமி இருக்குல்ல, இதோட ஒர்த் பார்த்தீங்கன்னா $4.1 ட்ரில்லியன் தான். அதாவது இலான் மஸ்க்கு ஒட்டுமொத்தமாக நெட்வொர்த்தை இப்போ எவ்வளோ காமிச்சிருக்காப்புல, $1.1 ட்ரில்லியன் வச்சுக்கோங்களேன். அப்போ இந்தியாவோட ஒட்டுமொத்தமான பொருளாதார வலிமையில் இலான் மஸ்கோட கான்ட்ரிபியூஷன் மட்டும் ஒரு பங்காக நிற்கும், 25% நிற்கும். அப்போ அந்த மனுஷன் மட்டும் மொத்தமாக பணத்தை இந்தியாவில் இன்ஃப்ளோ பண்ணாருன்னு என்ன யோசிச்சு பாருங்கள். அது நடக்காது, நடந்துச்சுன்னா சொல்கிறேன். அதாவது எலான் மஸ்க் மேலே 4 பேர் சேர்ந்தா ஒட்டுமொத்த இந்தியாவோட பொருளாதார வலிமை, அதான் சொல்ல வரேன், அந்தளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. அண்ட் இந்த மனுஷன் நினச்சாருன்னா நம்ம ஐபிஎல் இருக்குல்ல, இதை 17,000 வருஷங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண முடியும். எலான் மஸ்க் நினச்சாருன்னா இவ்வளோ காசை வச்சு. அண்ட் இவர் இந்த பணத்தை செலவு பண்ணாலும் முடிவு பண்ணாருன்னு வைங்க, ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணாலும் இதை ஒட்டுமொத்தமாக செலவு பண்ணி கரைக்கிறதுக்கு 23,500 வருஷங்கள் ஆகும். ஒரு நாளைக்கு 1 கோடினாலும். அண்ட் எல்லா இந்தியன் பில்லியனர்ஸ் இருக்காங்களே, அவங்கள சேர்த்தாலும் ஒரு மஸ்க்கு நிகராக வராதுங்க, அவ்வளோ பணத்தை சேர்த்து வச்சுருக்காப்புல. ரிலையன்ஸு, ஹெச்டிஎஃப்சி, டிசிஎஸ், ஏர்டெல்னு இவ்வளோ பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களை சேர்த்தாலும் அதில் மஸ்கோட நெட்வொர்க் தான் அதிகமாக இருக்கும். ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு சேர்த்து வச்சிருக்காரு பார்த்தீங்களா. கூகுளோட ஃபவுண்டர்ஸ் லாரி பேஜ் அண்ட் சர்ஜ் பிரெயினாக இருக்கட்டும், அமேசான் ஃபவுண்டர் ஜெஃப் பெசோஸாக இருக்கட்டும், ஆரக்கிள் ஃபவுண்டர் லாரி எல்லிசனாக இருக்கட்டும், இவங்க எல்லாரோட நெட்வொர்த்தை கூட்டினீங்கன்னா $1.05 ட்ரில்லியன் வரும். ஆனால் இதை விட எலான் மஸ்கோட நெட்வொர்க் அதிகம். மஸ்க் மட்டும் அமெரிக்காவில் வீடுகள் வாங்கலாம் இந்த எல்லா பணத்துக்கு அப்படின்னு நினச்சாருன்னா 1 2 25 லட்சம் வீடுகளை அமெரிக்காவில் வாங்க முடியும். அங்கே எவ்வளோ எக்ஸ்பென்சிவ், அங்கேயே 25 லட்சம் வீடுகளை வாங்க முடியும்.